ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய சக்தி மட்டம் சில நேரம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். சில நேரம் கூட இருக்க மாதிரி இருக்கும். சடனாக பார்த்தீங்களா இருந்தால் சில நேரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி குறையிற டைம்லலாம் நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். நமக்கு பிடிச்ச விஷயம் எது? அதே மாதிரி நமக்கு ஆசையானது எது? விருப்பமானது எது? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்கணும். ஏன் கேட்கணும்லாம் இல்லை, கேட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் நிறைய விஷயத்த மறந்திருப்போம். பொதுவாக பெண்களுக்கு இது முக்கியமான ஒன்று. இந்த விருப்பம், ஆசை, சந்தோஷம் அதெல்லாம் அப்படியே லிஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் செய்கிறீங்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த தலைப்புக்கும் இந்த நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய சக்தி மட்டம் குறைஞ்சி போயிடும். அந்த நேரம் அதை எப்படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தமா இருந்தால் மேபி அது ஒரு டான்ஸாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் பூக்கண்டுகள் வளர்க்குற விஷயமாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பாட்டு பாடுவாங்க, வரைவாங்க, அது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அரட்டை அடிப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் அந்த தமக்கு பிடிச்ச, ஆசைப்பட்ட, விருப்பமான விஷயத்தை சில நேரம் நம்மளையே அறியாமல் நாங்கள் மறந்து போயிருப்போம். அதை நாங்கள் ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது செய்வோமா இருந்தால் அது எங்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். அது எங்களுடைய எனர்ஜி லெவலை என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் பண்ணும். அது எங்களுடைய அன்றைய நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை சக்தி உள்ள ஒரு ஆக்களாக மாற்றிக்கொண்டே இருக்கும். சில நேரம் நாங்கள் செய்கிற அந்த விருப்பமான விஷயமா இருக்கலாம், சில நேரம் ஆசையான விஷயமா இருக்கலாம். அது மற்றவங்களுக்கு சில நேரம் பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஓகே, அது பிடிக்கலைன்னா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்ல. சில நேரம் அதை ஹேட் பண்ணுற மாதிரி கூட யாரும் நடக்கலாம். இட்ஸ் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை நாங்கள் லைஃப்பில் ஒரு நாளைக்கு ஒரு தரம் செய்வோமா இருந்தால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் சில பேர் படிப்பாங்க, ரீட் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் தப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா இருந்தால் மற்றவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அவங்களுடைய அந்த சக்தி மட்டம் அதிகரிக்கும். அப்படின்னா இந்த சக்தி மட்டம் ஏன் அதிகரிக்குன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அது, உங்களுக்கு விருப்பமான விஷயம் அது, அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கிது. அப்படியா இருந்தால் அந்த விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்வீங்களா இருந்தால் அது உங்களுடைய சக்தி மட்டம் குறையாமல் பார்த்துக்கொள்ளும். அது உங்களுடைய வேலைகளை இலகுவாக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச, விருப்பமான, ஆசையான விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா பிடிக்கலைன்னா லைக் பண்ணாதீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்ன நண்பர்களே?